2020வது வருஷம் முடிய போகுது. ஐசிசி ரேங்கிங் பட்டியல் வெளியாயிருக்கு. டெஸ்ட், ஓடிஐ, T20 ரேங்க்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் கிரிக்கெட் உலகம் ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ், நியூசிலாந்து பாகிஸ்தான் சீரிஸ்னு முக்கியமான கிரிக்கெட் சீரிஸ் நடந்து வருது. முக்கியமா நியூசிலாந்து டீம் இந்த தடவை முழு ஃபார்ம்ல டெஸ்ட் மேட்சஸ்ல விளையாடுறாங்க. போன வருஷம் வேர்ல்டு கப் மேட்ச்ல இருந்தே நியூசிலாந்து டீம் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஒன் டே இன்டர்நேஷனல் டீம் பட்டியல்ல இங்கிலாந்து முதல் இடமும், இந்தியா 2வது இடத்துலயும், நியூசிலாந்து 3வது இடத்துல இருக்கு. டெஸ்ட் டீம் ரேங்கிங் பட்டியல்ல ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து 2 பேருமே 116 புள்ளிகளோட இருக்காங்க. இதுக்கு அடுத்த இடத்துல இந்தியா மற்றும் இங்கிலாந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓடிஐ பேட்ஸ்மேன் பட்டியல்ல விராட் கோலி 870 புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்காரு. இதுக்கு அடுத்த இடத்துல ரோஹித் சர்மா 842 புள்ளிகளோட இருக்காங்க. 3வது இடத்துல பாகிஸ்தானுடைய பாபர் அசாம் 837 புள்ளிகளோட இருக்காரு. டெஸ்ட் பேட்ஸ்மேன் பட்டியல நியூசிலாந்துடைய கேன் வில்லியம்சன் 890 புள்ளிகளோட முதல் இடத்துலயும், விராட் கோலி 879 புள்ளிகளோட 2வது இடத்துலயும், 877 புள்ளிகளோட ஸ்டீவ் ஸ்மித் 3வது இடத்துலயும், 850 புள்ளிகளோட மேர்னஸ் லாபுஷக்னே 4வது இடத்துலயும், 789 புள்ளிகளோட பாகிஸ்தானுடைய பாபர் அசாம் 5வது இடத்துலயும், 6வது இடத்துல 784 புள்ளிகளோட ரஹானே இருக்காரு. T20 பேட்ஸ்மேன் பட்டியல்ல இங்கிலாந்துடைய டேவிட் மெலன் முதல் இடத்துல இருக்காரு. பாபர் அசாம் 2வது இடத்துல இருக்காரு. KL ராகுல் 3வது இடத்துல இருக்காரு. ஓடிஐ பவுலர்ஸ் பட்டியல்ல ட்ரெண்ட் போல்ட் முதல் இடத்துலயும், முஜிபுர் ரஹ்மான் 2வது இடத்துலயும், பும்ரா 3வது இடத்துல இருக்காரு. டெஸ்ட் போலிங் பட்டியல பேட் கமின்ஸ் முதல் இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல இங்கிலாந்துடைய ஸ்டூவர்ட் பிராட் இருக்காரு. 3வது இடத்துல நியூசிலாந்துடைய நெயில் வாக்னர் இருக்காரு. T20 பவுலிங் பட்டியல ரஷித் கான் முதல் இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல முஜிபுர் ரஹ்மான் இருக்காரு. 3வது இடத்துல ஆதில் ரஷீத் இருக்காரு. T20 ஆல்ரவுண்டர் பட்டியல்ல முதல் இடத்துல முகமது நபி இருக்காரு. 2வது இடத்துல பங்களாதேஷுடைய ஷஹீப் அல் ஹசனும், 3வது இடத்துல ஆஸ்திரேலியாவுடைய கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. ஓடிஐ ஆல்ரவுண்டர் பட்டியல்ல முதல் இடத்துல ஷஹீப் அல் ஹசனும், 2வது இடத்துல முகமது நபியும், 3வது இடத்துல கிறிஸ் வோக்ஸ் இருக்காரு. டெஸ்ட் ஆல்ரவுண்டர் பட்டியல்ல பென் ஸ்டோக்ஸ் முதல் இடத்துலயும், ஜேசன் ஹோல்டர் 2வது இடத்துலயும், ரவீந்திர ஜடேஜா 3வது இடத்துல இருக்காரு. 2020 ஐசிசி ரேங்கிங் பத்தியான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம்.